வணக்கம் எனதன்மை கண்மணிகளே, இது கேள்வி பதில் நேரம். இந்த இடத்துல ஒரு மாணவர் ஒரு கேள்வி எழுப்பியிருக்காங்க. வந்தக்கா பார்க்க தினிஷா அப்படின்னு பேர். ஏற்கனவே அவங்க தொடர்ச்சியா நம்மளை பின்தொடர்ந்து வருகின்ற ஒரு கண்மணி என்று நினைக்கின்றேன். தொடர்ச்சியா அவங்க கமெண்ட் கேட்டே வராங்க. சார், சொல்லகராதியில் பொருத்தமான பொருள் தேர்வு செய்தல் என்ற தலைப்பில் கொடுக்கப்பட்ட சொற்கள் நம்முடைய பள்ளி பாட புத்தகத்தில் அடங்குமா ஐயா? அண்டு நம்ம இன்ஸ்டியூட்டோட மனப்பாட புத்தகம், அதாவது பழைய புத்தகம் மனப்பாடம் என்று வெளியிட்டிருந்தோம். 6 புத்தகங்கள் தமிழுக்கு என்று வெளியிட்டோம். அதுல பாதியாக 3 புத்தகம் தான் இப்ப நம்ம வெளியிட்டிருக்கோம். அதுல ஒரு புத்தகம் மனப்பாடம், அதை படிச்சிருக்காங்க போல இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இவங்க பழமையான மாணவி என்று நினைக்கிறேன். தொடர்ச்சியா பின்தொடர்ந்து வராங்க. அதனால ஏற்கனவே நிறைய படிச்ச ஒரு மாணவியா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். முழுவதுமாக பாடத்திட்டத்தை உள்வாங்கி முழுவதுமா படிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதனால அவங்க கேள்வி கேட்கிறாங்க, அந்த மனப்பாட புத்தகத்தில் உள்ள சொற்களும் இதில் அடங்குமா அப்படின்னு கேட்கிறாங்க. நிச்சயமாமா. சொல்லும் பொருளும் என்ற தலைப்பிலே நம் பழைய பாடப்புத்தகத்தில் உள்ளது, புதிய பாடப்புத்தகத்தில் உள்ளது, பள்ளி பாடப்புத்தகத்தில் உள்ள அனைத்தும், அதாவது 6 முதல் 12 வரை சிறப்பு தமிழ் உள்ளடக்கம் என்று கருதி அனைத்தும் உள்ளடக்கிய ஒரு சொல்லும் பொருளுமாகத்தான் அது வெளியிடப்பட்டிருக்கிறது. நம்முடைய பழைய மனப்பாட பாடப்புத்தகத்தில் உள்ள அனைத்து சொற்களுமே அதில் உள்ளடக்கமாக இருக்கிறது. சொல்லும் பொருளும், உரிய பொருளை தேர்வு செய்தல், பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல், இது 3ம் தனித்தனி தலைப்புகளாக தனித்தனியே தொகுத்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் முழுமையாக உள்வாங்கி ஒவ்வொன்றுக்கும் என்ன விளக்கம் என்பதை அறிந்து நன்முறையில் படித்து வாருங்கள். உங்களுக்கு மட்டுமல்ல, உங்களை போன்றிருக்கின்ற சக போட்டியாளர்கள் அனைவருக்கும் அது பயன்படுகின்ற ஒரு தலைப்பாக அமைந்திருக்கும் என்று ஐயா நம்புகின்றேன். நன்றி.